உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முக்கிய செய்தி: நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை 15 மாதத்தில் முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார். மாரிசாமி, வணக்கம். இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி செய்த வழக்கில் நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் வழக்கு விசாரணையை 15 மாதத்தில் முடித்து சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக அறிந்து அவர்கள் புகார் கொடுக்கும் விதமாக பெரிய அளவில் பத்திரிகை விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிதி நிறுவன சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து வழக்கில் இணைக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இணைக்கப்பட்ட சொத்துக்களை உரிய சட்ட விதிகளை பின்பற்றி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று விற்பனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதன் தொகையை வழங்கவும் இந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உத்தரவுகளை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவை சரியாக பின்பற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தனது உத்தரவில் கூறியிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம், இதன் இயக்குநர்களாக கபில், கமலக்கண்ணன் என பலர் இருந்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்துக்கு மதுரை, திண்டுக்கல், பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, திருச்சி, தஞ்சை என பல மாவட்டங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டிருக்கிறது. அதாவது இதில் அதிக வட்டி தருவதாகவும் 2.5 ஆண்டு முதல் 3 ஆண்டு காலத்தில் பணம் இரட்டிப்பாக செய்து தரப்படும் என்றெல்லாம் கூறி நிதி நிறுவனம் மோசடி நடத்தி இருக்கிறார்கள். இதில் கபில் உள்ளிட்ட பலரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி பலர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரணையில் இருந்து கொண்டிருந்தது. தற்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதபோக அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் புகார் பெற்று நிவாரணம் வழங்க வழக்கறிஞர் ஆணையம் எல்லாம் நியமித்தது. இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்த வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் புகார் பெற்று பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த வேளையில் தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையை 15 மாத காலத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிக்க வேண்டும். அதன் குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக பெரிய அளவில் பத்திரிகை விளம்பரம் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் புகார் கொடுக்கும் வகையில் அந்த விளம்பரங்கள் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோக அவர்களின் சொத்துக்களை எல்லாம் அனைத்து சொத்துக்களையும் எடுத்து இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். அதை விற்று அது நீதிமன்ற அனுமதியோடு அதை விற்பனை செய்து அந்த தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.